2011ஆம் ஆண்டுல வந்து இதே தங்கத்தினுடைய விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து $1970 வர்த்தகம் நடைபெற்றது. ஒரு புதிய உச்சம். அதாவது 2004ஆம் ஆண்டுல $400 இருந்தது. 2011ஆம் ஆண்டு 7 ஆண்டுகள்ல பார்க்கும்பொழுது ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பார்க்கும்போது அடுத்த ஒரு 4 முதல் 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 40 முதல் 50% என்றுக்கு சரிந்து காணப்பட்டது. $1047, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $1100 குறைவாகவே வர்த்தகம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு $600 உச்சத்திலிருந்து சரிந்து காணப்பட்டது. ஸோ இதே மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இப்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் படிப்படியாக வரும். நாம் என்ன நினைப்போமே என்றால், இப்போ பொதுவாக முதலீட்டாளர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு $4000 நாளை ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது 3800, அடுத்தது 3500 அப்படி வரும்போது நாம் என்ன நினைப்போம் என்றால், ஒரு முதலீட்டாளருடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் என்றால், தங்கம் நன்றாக சரிந்து விட்டது, ஸோ $500 குறைவாக ஆயிருக்கிறது, ஸோ விலை குறைவு என்பதை சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்ளலாக நினைப்போம். ஆனால் ஒரு தொடர் சரிவாகவும் காணப்படும். எப்படி ஒரு தொடர் ஏற்றம் காணப்படுகிறதோ அதே மாதிரியான ஒரு தொடர் சரிவுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பட் அது எப்போது ஆரம்பமாகும் என்பது யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியாது.